السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. مفتاح العربية الجزء الأول. இந்த மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸுல் அவ்வல் முதலாவது பாகத்தின் பாடம் 54, அதாவது வீடியோவுடைய கணக்கில் காணொளியின் கணக்கில் பார்க்கும் பொழுது பாடம் 54வது பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தினுடைய பாடச் சுருக்கம் ஆகிறது என்னவென்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதாவது இப்போ வீடியோவுடைய கணக்கில் 54வது பாடமாக இது இருக்கிறது. ஆனால் கிதாபுடைய கணக்கில் பார்க்கும் பொழுது அத்தரசுல் அஷ்ரூன் 20வது பாடம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அப்போ அந்த நிறைவடைந்த பாடத்திலிருந்து முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் நமக்கு மஷ்க் என்று சொன்னால் பயிற்சி என்று அர்த்தம். உருது மொழியில் பயிற்சி என்று அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கும். அப்போ முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலை இந்த தர்சுல் இஷ்ரூன் 20வது பாடத்திலிருந்து சில பயிற்சிகளை நமக்கு கற்றுத்தராங்க. அந்த பயிற்சிகள் தான் இந்த பாடத்தினுடைய முழு பாட சுருக்கமாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது பயிற்சியாக கொடுக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், கேள்விகளுக்கு சரியான விடையளிக்கவும் என்ற முதல் பயிற்சியினை முசன்னிஃப் அவர்கள் தருகிறார்கள். அப்போ இந்த பயிற்சியில் பல வகையாக ஒவ்வொரு வகையாக முசன்னிஃப் அவர்கள் தொகுத்து தராங்க. அதுல இது முதலாவது பயிற்சியாகும். இரண்டாவது பயிற்சி ஆகிறது விடுபட்ட வாக்கியங்களை நிரப்புக. அப்போ இங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள், ஒரு வார்த்தையோ இல்ல ஒரு வாக்கியத்தை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடையில் ஒரு வார்த்தையை விடுபட்டு இருக்கும், ஒரு வார்த்தை விடுபட்டு இருக்கும், ஒரு வாக்கியம் விடுபட்டு இருக்கும். அப்படி அந்த விடுபட்ட வார்த்தைகளை நிரப்புக. அந்த இடங்களை நிரப்புவதற்கு இரண்டாம் பயிற்சி என்று அர்த்தம். மூன்றாவது பயிற்சி ஆகிறது வாக்கியங்கள் சரியா தவறா என்பதை குறிப்பிடுக. ஒரு வாக்கியத்தை கொடுத்துருவாங்க, அந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், அதாவது நஹ்வின் சட்டப்படியோ இல்ல அரபு லுகத்தின் படியோ அரபு இலக்கியத்தின் படியோ அது தவறானது சரியானது என்று கிடையாது. இந்த இடத்துல சரியா தவறா என்ற காரணம் சொல்லக்கூடக்கூடிய முராது நாட்டம் என்னவென்றால், வாக்கியங்கள் இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்கியம் என்பது உண்மையான விஷயமா இல்ல பொய்யான விஷயமா, அது சரியானதா இல்லை தவறான விஷயமா என்பதை கண்டுபிடிப்பதுதான் இந்த மூன்றாவது பயிற்சியினுடைய நோக்கமாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளணும். நான்காவது பயிற்சியாக முசன்னிஃப் அவர்கள் உருது வாக்கியங்களை அரபியாக மாற்று என்பதாக கொடுக்கிறாங்க. உருது மொழியில ஒரு பெரிய தொகுப்பு வழங்கப்படும், ஒரு பெரிய வாசகம், பெரிய வாக்கியம் வழங்கப்படும். அதை அரபு மொழியாக கன்வெர்ட் செய்யணும், அதை டிரான்ஸ்லேட் செய்து மொழிபெயர்ப்பித்து அதை தமிழில் அர்த்தம் வைக்க வேண்டும். அந்த உருது வாக்கியங்களை அரபியாக மாற்று, அரபியாக அப்படியே வாக்கியங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதாக இந்த நாலாவது பயிற்சியில் முசன்னிஃப் அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ நம்ம இந்த முதலாவது பயிற்சியான கேள்விகளுக்கு சரியான விடையளிக்கவும் என்ற பயிற்சியை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலாவது பயிற்சியின் முதலாவது கேள்வியாகிறது மன் ரப்புனா, நம்முடைய இரட்சகனாகிறவன் யார், நம்முடைய இரட்சகன் யார் என்ற கேள்விக்கு பதிலானது அல்லாஹு ரப்புனா, அல்லாஹ் ஆகிறவன் ரப்புனா நம்முடைய இரட்சகனாக இருக்கிறான். நம்முடைய இரட்சகன் யார் என்ற கேள்விக்கு பதில் அல்லாஹு ரப்புனா, அல்லாஹ் என்கிறவன் நம்முடைய இரட்சகனாக இருக்கிறான் என்பதாக பதில் தர வேண்டும். இரண்டாவது கேள்வியாகிறது ஹல் நஹனு இபாதும் முதீஊன லில்லாஹி, அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய அடிப்பணியக்கூடிய அடியார்களாக நாம் இருக்கின்றோமா என்ற இந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால் நஅம்
நஹ்னு இபாதுன் முத்தீஊன லஹு. நஅம், ஆமாம். நஹ்னு இபாதுன் முத்தீஊன லஹு. அல்லாஹ்விற்கு இந்த ஹூடைய லமீர் அல்லாஹ் பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய அடியார்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதாக பதில் அமையும். கைஃப ரப்புனா, நம்முடைய இரட்சகன் எப்படிப்பட்டவன், எப்படி ஆனவன் என்ற கேள்விக்கு நம்ம பதில் தரக்கூடிய பதில் என்னவென்றால், ரப்புனல் கஃபூரு, நம்முடைய இரட்சகன் ஆகிறவன் அல் கஃபூரு, எப்படிப்பட்ட இரட்சகன், மன்னிக்க கூடிய நம்முடைய இரட்சகனாக இருக்கின்றான். வஹுவ, இன்னும் அவனாகிறவன் ரப்புன் கவியுன், சக்தி மிக்க இரட்சகனாக இருக்கின்றான், சக்தி வாய்ந்த இரட்சகனாக இருக்கின்றான். ஹுவ, அவனாகிறவன் காலிகுல் அர்தி வஸ்ஸமா, பூமியையும் இன்னும் வானத்தையும் படைத்தவனாக இருக்கின்றான், படைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஹுவ, அவனாகிறவன் ரப்புன் ரஹீமுன், இரக்கம் காட்டக்கூடிய இரக்கமுள்ள இரட்சகனாக இருக்கின்றான். ஹுவ, அவனாகிறவன் ரப்புன் கபீருன், பெரியவனான ரப்பாக இருக்கின்றான். ஹுவ, அவனாகிறவன் ரப்புன் ராசிகுன், ரிசுக் அளிக்கக்கூடிய இரட்சகனாக இருக்கின்றான். ரிசுக் அளிப்பது என்று சொன்னால் வாழ்வாதாரம் என்று சொல்லலாம், அர்த்தம் வைக்கலாம். அப்போ வாழ்வாதாரம் அளிக்கக்கூடிய, கொடுக்கக்கூடிய இரட்சகனாக அவன் இருக்கின்றான் என்பதுதான் இதனுடைய பதிலாக இருக்கின்றது. அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஒரு வஸ்துவிற்கு, ஒரு வஸ்துவை படைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று. லா, கிடையாது. நஹ்னு கைரு காலிகீன லிஷைஇன், எந்த ஒரு வஸ்துவிற்கும் எந்த ஒரு வஸ்துவையும் படைக்காதவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்போ அல்லாஹ் மாத்திரமே எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் அல்லாஹ் மாத்திரமே படைக்கக்கூடியவனாக, காலிக் என்ற தன்மைக்கு சொந்தக்காரனாக இருக்கின்றான். அப்போ நாம் ஆகிறவர்கள் எந்த ஒரு வஸ்துவையும் படைக்காதவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பது இதனுடைய பதிலாகும். அடுத்த கேள்வி, கைஃப நபியுனா, நம்முடைய நபியானவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படியானவர்கள் என்ற கேள்விக்கு பதிலானது ஹுவ ரசூலுல்லாஹ், அவர்கள் ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய ரசூலாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஹுவ, அவர்கள் நபியுன் ரஹீமுன் வதூதுன் ரഊஃபுன், இரக்கம் காட்டக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய, அதிகம் இரக்கம் காட்டக்கூடிய நபியாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஹுவ, அவர்கள் நபியின் ஹாத்தமுன், முத்திரையான நபியாக இருக்கின்றார்கள். நபியுன் முர்சலுன் இலன் நாசி ஜமீஅன், அனைத்து மக்களின் பக்கமும் அனுப்பப்பட்ட நபியாக இருக்கின்றார்கள். ரசூலாக அனுப்பப்பட்ட நபியாக இருக்கின்றார்கள். லஹு, அவர்களுக்கு இருக்கிறது ஹுலுகுன் அதீமுன், பெரிய கண்ணியமிக்க மகத்துவமிக்க குணமாகிறது அவர்களுக்கு இருக்கிறது. ஓ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மகத்தான குணம் என்பது அவர்களுக்கு சொந்தமானது. வலஹு, இன்னும் அவர்களுக்கு இருக்கிறது ஜமாலுன் ஃபாயிகுன், பெரிய அழகு என்பது அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ ஜமாலுல் ஃபாயிக் என்றால் பெரிய அழகு, பேரழகு என்பதாக சொல்லிக் கொள்ளலாம். பேரழகிற்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். ஹுவ, அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுன் அரபியுன், அரபு மொழியை சார்ந்த, அரபு மொழி பேசக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள். ஹுவ, அவர்கள் மின் கபீலத்தின் ஃபீ மக்கத, மக்காவிலே ஒரு கபீலாவை, ஒரு கோத்திரத்தை, ஒரு குலத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ இதுதான் அந்த கேள்விக்கான பதிலாக இருக்கின்றது. அடுத்த கேள்வி, மஸ்மு வாலிதிஹி வ மஸ்மு ஜத்திஹி, மஸ்மு வாலிதி, அவர்களுடைய தந்தையின் பெயர் என்ன? வ மஸ்மு ஜத்திஹி, அவர்களுடைய பாட்டனாரின் பெயர் என்ன? இன்னும் அவர்கள் பாட்டனாரின் பெயர் என்ன என்ற கேள்விக்கு பதிலானது இஸ்மு வாலிதிஹி அப்துல்லாஹ், அவர்களுடைய தந்தையின் பெயராகிறது அப்துல்லாவாக இருக்கும்.
வஸ்மு ஜத்திஹி அவர்கள் பாட்டனாரின் பெயராகிறது. இன்னும் அவர்கள் பாட்டனாரின் பெயராகிறது அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் என்பதாக இருக்கும். அடுத்த கேள்வி, மல் குர்ஆனுல் கரீம். குர்ஆனுல் கரீம் என்று சொன்னால் என்ன என்ற கேள்விக்கு பதிலானது அல் குர்ஆனுல் கரீமு சங்கையான குர்ஆன் ஆகிறது. கிதாபுன் முகத்தசுன் அது பரிசுத்தமாக்கப்பட்ட கிதாபாக இருக்கின்றது, நூலாக இருக்கின்றது, வேதமாக இருக்கின்றது என்பதாக அர்த்தம் வைக்கலாம் கிதாப் என்பதற்கு. அதுவாகிறது கிதாபும் மினல்லாஹி அல்லாஹுவிடமிருந்து இருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கின்றது. அடுத்த கேள்வி, மாதா ஃபீஹி. இந்த ஃபீஹியுடைய லமீரு குர்ஆன் ஷரீஃபை பார்த்து போகுது. அப்ப அந்த குர்ஆனிலே என்ன இருக்கின்றது என்ற கேள்விக்கு பதிலானது ஃபீஹி சுவருன் தவீலத்துன். அந்த குர்ஆன் ஷரீஃபில் இருக்கிறது சுவருன் தவீலத்துன், நீளமான சூறாக்கள் இருக்கிறது. அதாவது பெரிய சூறாக்கள், பெரிய அத்தியாயங்கள் இருக்கின்றது. வ சுவருன் கசீரத்துன், இன்னும் சிறிய அத்தியாயங்களும் இருக்கின்றது. வ ஃபீஹி தஆலீமு சஹ்லத்துன், இன்னும் அதிலே இருக்கின்றது தஆலீமு சஹ்லத்துன், லேசான போதனைகள் அதிலே இருக்கின்றது. வஃபீஹி இன்னும் அதிலே இருக்கின்றது பயானுல் இஸ்லாமி, இந்த இஸ்லாம் மார்க்கத்தினுடைய விளக்கம் என்பது அதிலே இருக்கின்றது. வஃபீஹி இன்னும் அதிலே இருக்கின்றது அஹ்காமுன் லாஸிமத்துல் லில் இன்சானி, இந்த மனித வர்க்கத்திற்கு கடமையான கட்டாயமான சட்டங்கள் என்பது அதிலே இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த கேள்வி, கைஃபல் லிசானுல் அரபி, அரபு மொழி எப்படிப்பட்டது, எப்படியானது என்ற கேள்விக்கு பதிலானது ஹுவ லிசானுன் கதீமுன், அந்த அரபு மொழியாகிறது லிசானுன் கதீமுன், அது பழமையான மொழியாக இருக்கும், பழைய மொழியாக இருக்கின்றது. ஹுவ அதுவாகிறது, அந்த அரபு மொழியாகிறது லிசானுன் மஹபூபுன் லதல் முஸ்லிமீன, முஸ்லிம்களிடத்தில் பிரியப்படக்கூடிய நேசிக்கப்படக்கூடிய ஒரு மொழியாக இருக்கின்றது என்பது இதனுடைய பதிலாகும். அப்போ முதலாவது பயிற்சியை நாம் நிறைவு செய்து விட்டோம். கேள்விகளுக்கு சரியான விடையளிக்கும் என்ற முதலாவது பயிற்சியை நிறைவு செய்து விட்டோம். அடுத்தபடியாக இரண்டாவது பயிற்சிக்கு நம்ம இப்ப போறோம். விடுபட்ட வாக்கியங்களை நிரப்புக என்ற இந்த பயிற்சியை நாம் இப்ப பார்ப்போம். இரண்டாம் பயிற்சியின் முதல் வாக்கியமாகிறது அல்லாஹு ரப்புனா வ நஹனு, அப்புறம் டேஷ் போட்டிருக்காங்க. அப்போ அங்க இடைப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம உருவாக்கணும். அல்லாஹு ரப்புனா வ நஹனு இபாதுஹு, அல்லாஹ்கிறவன் நம்முடைய இரட்சகனாக இருக்கின்றான். வ நஹனு இன்னும் நாம் ஆகிறவர்கள், ஐபாதுஹு அந்த அல்லாஹுடைய அடிமைகளாக நாம் இருக்கின்றோம். இந்த ஹூடைய லமீர் அல்லாஹ் பார்த்து மீறுது. அப்போ இந்த இடத்துல ஐபாதுஹு என்பதுதான் அங்கு விடுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தையாகும். அடுத்தபடியாக ஹுவ ரப்புனா, அதுக்கப்புறம் டேஷ் போட்டிருக்காங்க. இதற்கான விடையாகிறது, விடுபட்ட வார்த்தையாகிறது ஹுவ ரப்புனல் கஃபூர். ஹுவ அவனாகிறவன், அல்லாஹு தஆலா ஆகிறவன், ரப்புனா நம்முடைய இரட்சகனாக இருக்கின்றான், அல் கஃபூர் எப்படிப்பட்ட இரட்சகன், மன்னிக்கக்கூடிய இரட்சகனாக இருக்கின்றான் என்பது. அப்போ அந்த அல் கஃபூர் என்பது இங்கு விடுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தையாகும். அடுத்தபடியாக வ நஹனு இபாதுன் என்பதில் விடுபட்டு இருக்கு, அதற்கான விடையாகிறது வ நஹனு இபாதுன் முதீஊன லஹு. வ நஹனு இன்னும் நாம் இருக்கின்றோம், இபாதுன் முதீஊன லஹு அந்த அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய அடியார்களாக நாம் இருக்கின்றோம். அப்ப இந்த இடத்துல முதீஊன லஹு என்பது அங்கு விடுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தையாகும். அடுத்தபடியாக ஹுவ ரப்புன் வ நஹனு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதற்கான விடுபட்ட வார்த்தை ஆகிறது ஹுவ ரப்புன் கவியுன். ஹுவ அவனாகிறவன், ரப்புன் கவியுன் சக்திமிக்க இரட்சகனாக இருக்கின்றான், சக்தி வாய்ந்த இரட்சகனாக இருக்கின்றான். வனஹனு இன்னும் நாமாகிறவர்கள், ஐபாதுன் துஅஃபா பலவீனமான அடியார்களாக நாம் இருக்கின்றோம்.
அப்போ இந்த இடத்துல விடுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தை கவியுன் என்பதாக இருக்கும். இன்னொரு வார்த்தை ஐபாதும் துஅஃபா என்பதாக இருக்கும். அடுத்தபடியாக ஹுவ வ காலிகு, இங்கு விடுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தை ஹுவ காலிகுல் அர்தி வஸ்ஸமாஇ, ஹுவ அவனாகிறவன் பூமியையும் இன்னும் வானத்தையும் படைத்தவனாக இருக்கின்றான். அப்போ இந்த இடத்துல காலிகுல் அர்தி வஸ்ஸமா என்பது அங்கு இருக்கக்கூடிய விடுபட்டு இருக்கக்கூடிய விடை. வகாலிகு குல்லி ஷைஇன், இன்னும் அவன் எல்லா வஸ்துக்களையும் படைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப இந்த இடத்துல குல்லி ஷை என்பது அங்கு விடுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. அடுத்தபடியாக முஹம்மதுன் நபியுனா வ நஹனு, அங்கு விடுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தை முஹம்மதுன் நபியுனா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நபியாகுவார்கள். வ நஹனு முஸ்லிமூன முத்தபிஊன லஹு, இன்னும் நாமாகிறவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்கின்றோம். இந்த ஹூடைய லமீரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மீறக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல முஸ்லிமூன முத்தபிஊன லஹு என்பது விடுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தையாக வருகிறது. அடுத்தபடியாக ஹுவ நபியுன் ஹுவ மின், விடுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தை ஹுவ நபியுன் ரஹீமுன் வதூதுன் ரഊஃபுன். ஹுவ அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட நபி? இரக்கம் காட்டக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய, அதிகம் இரக்கம் காட்டக்கூடிய நபியாக அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த இடத்துல ரஹீமுன் வதூதுன் ரഊஃபுன் என்பது விடுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தை. ஹுவ மின் கபீலத்தின் ஃபீ மக்கத்த, அவர்கள் மக்காவிலே ஒரு கோத்திரத்தை, குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். கபீலத்தின் ஃபீ மக்கத்த என்பது இந்த இடத்திலே விடுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அடுத்தபடியாக அல் குர்ஆனுல் கரீமு என்பதிலே விடுபட்டு இருக்கக்கூடியது அல் குர்ஆனுல் கரீமு கிதாபும் முகத்தசுன். குர்ஆனுல் கரீம் ஆகிறது சங்கையான குர்ஆன் ஆகிறது. கிதாபுன் முகத்தசுன் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வேதமாக இருக்கும், ஒரு நூலாக இருக்கும் என்பது இங்கு கிதாபுன் முகத்தசுன் என்பது இந்த இடத்துல விடுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அடுத்தபடியாக ஃபீஹி ஹுவ பிலிசானின், விடுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தை ஆகிறது. ஃபீஹி சுவருன் தவீலத்துன், அந்த குர்ஆன் ஷரீஃபிலே நீளமான சூறாக்கள் இருக்கின்றது, அத்தியாயங்கள் இருக்கின்றது. வஸ்வருன் கசீரத்துன், சிறிய அத்தியாயம், இன்னும் சிறிய அத்தியாயங்களும் இருக்கின்றது. வஃபீஹி தஆலீமு சஹலத்துன், இன்னும் அதிலே இருக்கு தஆலீமு சஹலத்துன், லேசான போதனைகள் என்பது அதிலே இருக்கக்கூடியதாக இருக்கு. வஃபீஹி, இன்னும் அதிலே இருக்கிறது பயானுல் இஸ்லாமி, இஸ்லாம் மார்க்கத்தினுடைய விளக்கம் என்பது அதிலே இருக்கக்கூடியதாக இருக்கு. வஃபீஹி, இன்னும் அதிலே இருக்கின்றது அஹ்காமுன் லாஸிமத்துல் லில் இன்சானி, மனித வர்க்கத்திற்கு கட்டாயமான சட்டங்கள் என்பது அதிலே இருக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல பதிலாக சுவருன் தவீலத்துன் வ சுவருன் கசீரத்துன் வஃபீஹி தஆலீமு சஹலத்துன் வஃபீஹி பயானுல் இஸ்லாமி வஃபீஹி அஹ்காமுன் லாஸிமத்துல் லில் இன்சானி என்பது அங்கு விடுபட்டு இருக்கக்கூடிய வாக்கியமாக இருக்கின்றது. ஹுவ பிலிசானின், ஹுவ அதுவாகிறது, அந்த குர்ஆன் ஷரீஃப் ஆகிறது. பிலிசானின் அரபிய்யின் முபீன், தெளிவான அரபு மொழியை கொண்டதாக இருக்கின்றது. வஹுவ, இன்னும் அந்த அரபு மொழி ஆகிறது லிசானுன் கதீமுன், பழமையான மொழியாக அது இருக்கின்றது. அப்போ இந்த இடத்துல அரபிய்யும் முபீன் வஹுவ லிசானுன் கதீம் என்பது அங்கு விடுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. அடுத்தபடியாக ஹுவ லிசானுன், இங்கு விடுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தையாகிறது ஹுவ லிசானுன் மஹபூபுன் லதல் முஸ்லிமீன் என்பதாகும். ஹுவ அந்த அரபு மொழியாகிறது. ஹுவ என்பது அரபியை பார்த்து போகுது, அந்த அரபு மொழியை பார்த்து போகுது. அந்த அரபு மொழியாகிறது லிசானுன் மஹபூபுன் லதல் முஸ்லிமீன, முஸ்லிம்களிடத்தில் பிரியப்படக்கூடிய, நேசிக்கப்படக்கூடிய ஒரு மொழியாக இருக்கின்றது என்பதுதான் இங்கு பதில்.
அப்போ இங்கு மஹபூபுன் லதல் முஸ்லிமீன் என்பது அங்கு விடுபட்டு இருக்கக்கூடிய வாக்கியமாக இருக்கின்றது. அப்போ இத்தோடு நாம் இரண்டாவது பயிற்சியான விடுபட்ட வாக்கியங்களை நிரப்புக என்ற பயிற்சியை நிறைவு செய்து விட்டோம். இப்ப மூன்றாவது பயிற்சியானதை பார்ப்போம். வாக்கியங்கள் சரியா தவறா என்பதை குறிப்பிடுக என்று கேட்கிறார்கள். அப்போ ஒரு வாக்கியம் சரியா தவறா என்பதை குறிப்பிடக்கூடிய ஒரு பயிற்சி, இதை பற்றி நாம் இப்ப பார்ப்போம். மூன்றாவது பயிற்சியின் முதலாவது ஹுவ ஹாலிகுல் அர்லி வஸ்ஸமா. ஹுவ அல்லாஹ்கிறவன், ஹாலிகுல் அர்லி வஸ்ஸமா பூமியை இன்னும் வானத்தையும் படைக்கக்கூடியவனாக இருக்கின்றான், படைத்தவனாக இருக்கின்றான் என்பது சரியா தவறா? சரியானதாகும். அப்போ அல்லாஹு தஆலா இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தது அவன்தான். அப்போ இது சரியான விடையாகும். இரண்டாவது, வநஹனு காலிகூன லிஷைஇன், ஒரு வஸ்துவை படைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்போ இது தவறானதாகும். அப்போ எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் அல்லாஹ் மாத்திரமே ஹாலிக்காக படைக்கக்கூடியவனாக இருக்க முடியும். நமக்கு படைப்பது என்ற தன்மை என்பது கிடையாது. அப்போ இந்த இதில் தவறானதாகும். அடுத்தபடியாக நஹனு முஸ்லிமூன முத்தபிஊன லிர்ரசூல், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்கின்றோம் என்பது சரியானதாகும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக தான் நாம இருக்கோம். அடுத்தபடியாக வல் காஃபிரு ஐலன் முத்தபிஉன் லஹு, இன்னும் காஃபிர்களும் முத்தபிஉன் லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பது தவறானதாகும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் தான் இருக்கும். காஃபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக கிடையாது என்பதை விளங்கிக்கணும். அப்ப இது தவறானதாகும். அடுத்தபடியாக இஸ்மு வாலிதத்திஹி ஆமினத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயாரின் பெயராகிறது ஆமினா, ஆமினா என்பதாகும் என்பது சரியானதாகும். அடுத்தபடியாக அல் அரபியு லிசானுன் ஜதீதுன், அரபு மொழியாகிறது லிசானுன் ஜதீதுன், புதுமையான ஒரு புதிய மொழியாக இருக்கின்றது என்பது தவறான விஷயம். அப்போ அரபு மொழி என்பது அது புதியதல்ல, அது எப்பொழுதோ வந்து கதீமானது, அது பழமையானதாகும் என்பதுதான் சரி. அப்போ இது தவறானதாகும். அல் லிசானுல் உருதியு லிசானுன் கதீமுன், உருது மொழியாகிறது லிசானுன் கதீமுன், பழமையான மொழியாக இருக்கின்றது என்பது தவறானதாகும். அப்போ மேல சொல்லப்பட்டது மாதிரி அரபு மொழி என்பது கதீமானதாக இருக்கின்றது, இந்த உருது மொழி என்பது ஜதீதுன், அதுதான் புதிய மொழியாக இருக்கின்றது. இப்பொழுது வரப்பட்ட ஒரு மொழி, அப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு பழமையான மொழியாக அந்த உருது மொழி என்பது கிடையாது என்பதை விளங்கிக்கணும். அடுத்தபடியாக அல் ஈமானு பில் குர்ஆனி வாஜிபுன், அந்த குர்ஆனை கொண்டு ஈமான் கொள்வதாகிறது வாஜிபுன், கடமையானதாகும், கட்டாயமானதாகும் என்பது சரியானது. அப்போ அந்த குர்ஆன் ஷெரீஃபை கொண்டு ஈமான் கொள்வது என்பது நம் அனைவர்களின் மீதும் வாஜிபானதாகும். அப்போ இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், செய்தி என்பது சரியான செய்தியாக இருக்கின்றது. அப்போ நம்ம மூன்றாவது பயிற்சியான வாக்கியங்கள் சரியா தவறா என்பதை குறிப்பிடுக என்ற பயிற்சியையும் முடித்து விட்டோம், நிறைவு செய்து விட்டோம். அடுத்தபடியாக நாம் இந்த நான்காவது பயிற்சியை பார்க்க உள்ளோம். உருது வாக்கியங்களை அரபியாக மாற்றி என்ற நான்காவது பயிற்சியை பார்ப்போம். ஹமாரா ஒரு துமாரா ரப் அல்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த உருது வாசகம், இந்த பெரிய வாசகத்தை அரபியில் நம்ம மாற்றி அமைத்து அதற்கு அர்த்தம் வைக்க வேண்டும். அல்லாஹு ரப்புனா வ ரப்புக்கும் அந்நபீலு அப்துல் லஈஃபுன். அப்போ இந்த அரபி வாசகம் என்பது அந்த உருதில் கேட்கப்பட்ட அந்த வாசகங்கள் அனைத்தையும் அரபியில நம்ம தர்ஜுமா செஞ்சிருக்கோம், மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கோம், டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை இப்போ வாசிப்போம். அல்லாஹு ரப்புனா வ ரப்புக்கும், அல்லாஹ் என்கிறவன்
நம்முடைய ரப்பாக இருக்கின்றான். வ ரப்புக்கும் உங்களுடைய ரப்பாக இருக்கிறான். எங்களுடைய ரப்பாகவும் உங்களுடைய ரப்பாகவும் அல்லாஹ் இருக்கின்றான். அந்நபீலு நபீல் என்பவன் அப்துன் லஈஃபுன் பலவீனமான பலவீனமான அடியாராக இருக்கின்றான், அடிமையாக இருக்கின்றான். அர் ராஷிது ராஷித் என்பவன் ரஜுலுன் கவியுன் சக்தி வாய்ந்த மனிதனாக இருக்கின்றான். அல்லாஹு காதிருன் அலா குல்லி ஷைஇன் அல்லாஹ் என்பவன் அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான், ஆற்றலுடையவனாக இருக்கின்றான். இபாதத்துஹு வாஜிபத்துன் அலைனா ஜமீஅன் அவனை வணங்குவது, இந்த ஹூ அல்லாஹ் பார்த்து போகுது. அல்லாஹுவை இபாதத்து செய்வது வணங்குவது என்பது வாஜிபத்துன் அலைனா ஜமீஅன் நாம் அனைவர்களின் மீதும் வாஜிபானதாகும். ஹுவ அந்த அல்லாஹு தஆலாவாகிறவன் ரப்புன் அலீமுன் மகத்துவமிக்க இரட்சகனாக இருக்கின்றான். வ நஹனு இன்னும் நாங்கள் ஐபாதுன் ஸிகாருன் சிறிய சின்ன அடிமைகளாக இருக்கின்றோம். முஹம்மதுன் நபியுன் இலன் நாசி ஜமீஆ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருக்கின்றார்கள். இலன் நாசி ஜமீஅன் ஒட்டுமொத்த மக்களின் பக்கமும் ஒட்டுமொத்த மக்களிற்கும் அவர்கள் நபியாக இருக்கின்றார்கள். ஹுவ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின் பனி ஹாஷிமின் பனு ஹாஷிம் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். வஹப்புஹு இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வது என்பது வாஜிபுன் அலைனா வ அலைக்கும் எங்களின் மீதும் இன்னும் உங்களின் மீதும் கடமையானதாகும். அவர்கள் நேசம் கொள்வது என்பது கடமையானதாகும். வஃபீ தஅலீமிஹி கைருத் துன்யா வல் ஆஹிரா வஃபீ தஅலீமிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையிலே இருக்கிறது கைருத் துன்யா வல் ஆஹிரதி துன்யாவினுடைய இன்னும் மறுமையினுடைய உலகத்தினுடைய இன்னும் மறுமையினுடைய கைர் நலவு என்பது இருக்கின்றது. வஃபில் குஃப்ரி பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுப்பதனுடைய விஷயத்திலே இருக்கிறது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுப்பதனுடைய விஷயத்திலே இருக்கிறது ஹலாக்குத் துன்யா வல் ஆஹிரதி இந்த உலகத்தினுடைய மறு உலகத்தினுடைய அழிவு என்பது இருக்கின்றது. மினல் இன்சானி மனிதர்களிலே இருக்கின்றார்கள். தொவியிலுன் நெட்டையானவனும் கசீருன் குட்டையானவனும் இருக்கின்றார். ஒமினல் இன்சானி இன்னும் மனிதர்களிலே இருக்கின்றார்கள். அபியது வ அஸ்வது வெள்ளையானவர்களும் வ அஸ்வது கருப்பானவர்களும் இருக்கின்றார்கள். ஒமினல் இன்சானி மனிதர்களிலே இருக்கின்றார்கள். ஆலிமுன் வ ஜாஹிலுன் ஆலிமுன் அறிந்தவரும் இருக்கின்றார்கள். வ ஜாஹிலுன் அறியாதவர்களும் இருக்கின்றார்கள். ஒமினல் இன்சானி மனிதர்களிலே இருக்கின்றார்கள். ஸகியுன் வ கபியுன் அறிவுள்ளவனும் இருக்கின்றார்கள், அறிவில்லாதவனும் இருக்கின்றார்கள். ஒமினஸ் ஸமராத்தி பழங்களிலே இருக்கிறது, இன்னும் பழங்களிலே இருக்கிறது. அஹ்மரு வ அபியது சிவப்பானது இன்னும் வெள்ளையான பழமும் இருக்கின்றது. வஃபித் துஃபாஹி ஹுல்வுன் வ ஹாமிதுன் வஃபித் துஃபாஹி ஆப்பிள் பழத்திலே இருக்கின்றது, இன்னும் ஆப்பிள் பழத்திலே இருக்கின்றது. ஹுல்வுன் இனிப்பானதும் இருக்கின்றது. வ ஹாமிதுன் புளிப்பானதும் இருக்கின்றது. ஹாதர் ரஜுலு சமீனும் மின் தாலிகர் ரஜுலி இந்த மனிதனாகிறவன் சமீனும் மின் தாலிக ரஜுலி அந்த மனிதனை விடவும் குண்டானவன் தடியானவனாக இருக்கின்றான். ஹாதிஹில் பிந்து தக்கியத்தும் மின் தில்கல் பிந்தி இந்த பெண்ணாகிறவள் ஜக்கியத்தும் மின் தில்கல் பிந்தி அந்த பெண்ணை விடவும்
அறிவுள்ளவளாக இருக்கின்றாள், புத்தி கூர்மை உள்ளவளாக இருக்கின்றாள். وَإِنَّ الْخَيْرَ فِي طَاعَةِ اللَّهِ تَعَالَى. இன்னும் நலவு என்பதாகிறது, ஹைர் என்பதாகிறது ஃபி துஆத்தில்லாஹி தஆலா, அல்லாஹு தஆலாவை துஆத் செய்வதிலே இருக்கின்றது, அடிபணிவதிலே இருக்கின்றது. வஃபில் குஃப்ரி பில்லாஹி ஹலாக்குன். அல்லாஹுவை மறுப்பதிலே இருக்கின்றது, அல்லாஹுவை மறுப்பதனுடைய விஷயத்திலே இருக்கின்றது ஹலாக்குன், அழிவு என்பது இருக்கின்றது. அன முஸ்லிமுன், நானாகிறவன் முஸ்லிமாக இருக்கின்றேன். அன தாலிபுன் முஜ்தஹிதுன், அன நானாகிறவன் தாலிபுன் முஜ்தஹிதுன், முயற்சி செய்து தேடக்கூடியவனாக, மாணவனாக இருக்கின்றேன். அன மஹபூபுன் லதல் உஸ்தாதி. அன நானாகிறவன் மஹபூபுன் லதல் உஸ்தாதி, ஆசிரியரிடத்தில் நேசம் வைக்கப்பட்டவனாக, நேசிக்கப்படக்கூடியவனாக இருக்கின்றேன். ஹாதா மின் ஃபضலில்லா. ஹாதா இதுவாகிறது, மின் ஃபضலில்லா அல்லாஹுடைய ஃபضலிலிருந்து உண்டானதாகும், அல்லாஹுடைய கிருபையிலிருந்து உண்டானதாகும். ஃபல்ஹம்துலில்லாஹி. எனவே அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், எல்லா புகழும் ஆகிறது லில்லாஹி, அல்லாஹ்விற்கே சொந்தமானதாகும். அப்போ இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 4 பயிற்சிகளையும் நாம் முழுமையாக பார்த்து விட்டோம். இத்தோடு இந்த மிஃப்தாஹுல் அரபிய்யா அல் ஜுஸ்உல் அவ்வல் முதலாவது பாகம் என்பது நிறைவு செய்யப்பட்டு விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்முடைய இல்மை எல்லாம் கபூலானதாக ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.